வெல்கம் டீச்சர்ஸ் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல். நாம இந்த வாரம் வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திங்கட்கிழமைலேருந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ்னு சொல்லிட்டு 4 சப்ஜெக்ட் லைனாக பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமூக அறிவியல், அதாவது 7ஆம் வகுப்பு வரலாறுல ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய முதல் 2 லெசன் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு, பிஇஓ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எஸ்டிடி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் லெசனு. ஹிஸ்ட்ரியில் 7ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் முதல் லெசன் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து அப்படி டேர்ம் வைஸ் போகிறோம். ஓகே, கிபி 700 முதல் 1200 வரை, கிபி 700 முதல் 1200 வரை இடைக்கால இந்திய வரலாறு என்றும், 1200 முதல் 1700 வரை இடைக்கால இந்திய வரலாறு என்றும், தொடக்க இடைக்காலம் அப்புறம் வந்து இடைக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ கிமு கிபின்னும் போது கிபியிலேருந்து 700லேருந்து 1200 வரைக்கும் தொடக்க இடைக்காலம்னு சொல்லியும், 1700லேருந்து 1700 வரைக்கும் வந்து இடைக்காலம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சான்றுகள் என்னெல்லாம் பார்க்குறோம். இடைக்காலத்தில் இருக்கக்கூடிய இடைக்காலம்னு சொல்லும்போது 1200லேருந்து 1700 வரைக்கும் சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ அங்கே வந்து அந்த காலகட்டத்தில் என்னென்ன நமக்கு சான்றுகள் இருக்குன்னு பார்க்கணும். முதலாம் ராஜேந்திர சோழன் திருவாலங்காடு செப்பேடுகள், எந்தெந்த செப்பேடுகள் யார் யாருடையது அப்படிங்கிறது முக்கியமானது. முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாலங்காடு செப்பேடுகளும் சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்கது. இது இடைக்கால வரலாற்றுக்குன்றதை விடவும் முக்கியமானது வந்து இந்த செப்பேடுகள் யாருடையது அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் என்னும் இடத்தில் உள்ள கல்வெட்டுக்கள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன. இப்ப கிராம நிர்வாகத்தை பத்தி கூறும் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்கும்போது காஞ்சிபுரம் உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள் கிராம நிர்வாகம். சரிங்களா? சோழர்களால் வழங்கப்பட்ட நிலக்கொடைகள் பற்றிய ஆதாரங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேளாண்மை வகை பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள், பிரம்மதேயம் என்றால் பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பாருங்களேன், பிரம்மதேயம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. பிரம்மதேயம்ங்கிறது யாருக்கு வழங்கப்பட்ட நிலங்கள்னு பாத்தீங்கன்னா, பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். சரிங்களா? சாலபோகம்னா சாலனவன் உங்களுக்கு தெரியும். சாலை என்பது கல்வி சாலையை குறிக்கும். ஸோ அப்போ கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் சாலபோகம். இடைக்கால இந்தியாவில் சொல்றோம். இடைக்கால இந்தியான்றது 1600 1700 வரைக்கும் சொல்றோம். 2 செப்பேடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ராஜேந்திர சோழன் திருவாலங்காடு செப்பேடு, சுந்தர சோழன் அன்பி செப்பேடுகள். இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர்ல என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி, அதாவது உள்ளூர் நிர்வாகங்கள் குறித்த அதை குறித்த கல்வெட்டுகள், அது குறித்த தகவல்கள் இடம்பெற்றது. ஓகே, அடுத்து வந்து நிலங்கள் வகையில் பார்ப்போம். பிரம்மதேயம்ங்கிறது வந்து பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம் என்பது கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். அடுத்து தேவதானம் என்றால் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். இதுல தேவம் அப்படின்னாவே நமக்கு தெரியும், இறைவனை குறிக்கிறது. ஸோ தேவதானம் என்றால் கோயிலுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். ஓகே, அடுத்து பள்ளிச்சந்தம்னா என்ன பார்த்தீங்கன்னா, சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்படுறாங்க. பள்ளிச்சந்தம், பள்ளி என்றால் நீங்க ஸ்கூல் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். சாலபோகம் அப்படிங்கிறது தான் வந்து கல்வி நிலையங்களை பராமரிக்க வழங்கப்பட்ட நிலங்கள். ஆனா பள்ளிச்சந்தம் என்பது சமண சமயம், சமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து பள்ளிச்சந்தம்னு சொல்றாங்க. அடுத்த நினைவு சின்னங்கள் என்னன்னு பாக்குறோம். கஜுராஹோ, தஞ்சை பெரிய கோயில், ஹம்பியில் உள்ள இந்த தலா, இதெல்லாம் விருப்பக்ஷ கோயில், இதெல்லாமே சரி அப்படி பாக்குறோம். கஜுராஹோ கோவில் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. ராஜஸ்தான் மாநிலம் தில்வாரா கோவில் இது எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. அது கோனார்க்கில் உள்ள சூரியனார் கோவில் தெரியும் நமக்கு இல்லைங்களா? கோனார்க்கில் உள்ள சூரியநாராயணர் கோவில்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ கஜுராஹோவில் உள்ளது கஜுராஹோ கோவில் 1, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தில்வாரா கோவில். அடுத்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடியது தஞ்சை பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் கோயில். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோயில் இருக்கு, தாராசுரம்னு கோயில் இருக்கு. இது எல்லாமே பிற்கால சோழர்கள் கட்டியவை. ஆனால் சோழர்கள் காலத்தில் எழுப்பப்பட்ட சின்னங்கள் தஞ்சையில் இருக்கிறதெல்லாம். ஹம்பியில் உள்ள வித்தாலா, விருப்பாட்ச கோவில்கள் விஜயநகர அரசர்கள் ஆண்டு கட்டப்பட்டவை. 15ஆம் நூற்றாண்டில் 1400 சில்லறையில கட்டப்பட்டதை. ஹம்பியில் உள்ள வித்தாலா, அடுத்து விருப்பாட்சா கோவில்கள் விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது. இரண்டும் ஹம்பியும் இந்த விருப்பாட்சா கோவிலும். ஓகேங்களா? இப்ப நாணயங்களை பத்தி தகவல்கள் இருக்கு. முதல்ல வந்து தங்க நாணயம் வந்து தெரியும் உங்களுக்கு, முகமது கோரி அவர்களால் வெளியிடப்பட்ட தங்க நாணயம் வந்து பெண் தெய்வ. அவர் பாருங்க, ஆக்சுவலி அவர் வந்து முகமது கோரின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் இல்லைங்களா? முகமது கோரி அவர் வெளியிட்ட தங்க நாணயத்துல வந்து யாருடைய புகைப்படம், சாரி யாருடைய வடிவத்தை வந்து பதிப்பிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்து கடவுளான லட்சுமி தெய்வம், பெண் தெய்வமான லட்சுமி வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்க செய்திருந்தார். அவரோட பேர் முகமது கோரின்னு இருக்கும் அதுல. ஓகேங்களா? டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்களை
பயன்படுகின்றன. ஜிட்டல் என்பது என்னதுன்னா செப்பு நாணயங்கள். ஜிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பு நாணயங்கள். சரி, கோரி வெளியிட்டது வந்து தங்க நாணயம், அது வந்து லட்சுமி தெய்வம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்துமிஷ் அறிமுகம் செய்த டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள், இதுவும் வெள்ளி நாணயங்கள். ஓகேங்களா. ஜிட்டல் என்பது வந்து செப்பு நாணயங்கள், இல்துமிஷ் வெளியிட்ட டங்கா என்பது என்னன்னா வெள்ளி நாணயங்கள். அலாவுதீன் கில்ஜியின் தங்க நாணயங்கள், முகமது பின் துக்ளக்கும் செப்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். ஓகே, ஒரு ஜிட்டல்னா என்ன? அப்ப ஜிட்டலை வந்து பார்க்கும்போது ஒரு ஜிட்டல்னா என்னன்னா 3.6 வெள்ளி குன்றுமணிகளை கொண்டதாகும். அப்ப 48 ஜிட்டல்ன்றது ஒரு டங்காவுக்கு சமம். இங்க ஏற்கனவே டங்கான்றது பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா. ஒரு ஜிட்டல்னா 3.6 வெள்ளி குன்றுமணிகளை கொண்டது. அதை விட முக்கியமானது நீங்க எதை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டங்கா என்பது 48 ஜிட்டல், அதை தெரிஞ்சுக்கணும். சோழர்களின் காலம் சமய இலக்கியங்கள் பார்க்கும்போது சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. கம்பராமாயணம், கம்பரின் கம்பராமாயணம், சேக்கிழாரின் பெரிய புராணம், 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர் சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் ஆகியோர், நம்பியாண்டார் நம்பி இவர்களால் தொகுக்கப்பட்ட தேவாரம், திருவாசகம், மாணிக்கவாசகர் திருவாசகம், இது எல்லாமே வந்து எந்த கால இலக்கியங்கள்னு பார்த்தீங்கன்னா சோழர்களின் கால இலக்கியங்கள். ஜெயதேவரின் கீதா கோவிந்தம், இது ரொம்ப முக்கியங்க. கீதா கோவிந்தம் இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் பக்தி இலக்கியமான கீதா கோவிந்தத்தை இயற்றியவர் ஜெயதேவர். காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. சரி, சமய சார்பு இல்லாத இலக்கியங்கள் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து சமய சார்பற்ற இலக்கியங்கள், இப்போ நம்ம திருக்குறள் சொன்னோம்னா அதுவும் சமய சார்பற்ற இலக்கியம் தான். ஆனால் அது வந்து முன்னாடி வரும், தொடக்க இடைக்காலத்துக்கு முன்னாடி வரும், கிபிக்கு முன்னாடி வரும். ஸோ இது வந்து அப்படி இல்லை. கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம், கங்காதேவி இயற்றியது மதுரா விஜயம், மதுரா விஜயத்தை இயற்றியவர் கங்காதேவி. கிருஷ்ணதேவராயின் அமுக்த மால்யதா, இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியங்க. கிருஷ்ணதேவராயர் இயற்றிய நூல் வந்து அமுக்த மால்யதா, அது வந்து என்னன்னா சமய சார்பற்ற இலக்கியமாக திகழ்கிறது. சரிங்களா. இதெல்லாம் வந்து விஜயநகர பேரரசில் வரும். அடுத்து சந்த் பார்தையின் பிருத்திவிராஜ ராசோ. சந்த் பார்தை யார் எழுதும்? பிருத்திவிராஜ ராசோ. யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா சந்த் பார்தை, எழுதுவது வந்து பிருத்திவிராஜ ராசோ என்ற ராஜபுத்திர அரசுகளை பற்றி உதவுகிறது. அடுத்து வந்து இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து யாரு? கல்ஹானரின் ராஜதரங்கினி. கல்ஹானரின் ராஜதரங்கினி. இந்த நூல்கள் யாரெல்லாம் எழுதின நூலாசிரியர்கள் கூட நீங்க தனியா ஒரு நோட் போட்டு கூட எழுதி வச்சுட்டா ரொம்ப பெட்டரா இருக்கும். கங்காதேவியால் இயற்றப்பட்டது மதுரா விஜயம். அமுக்த மால்யதை யார் எழுதுனா கிருஷ்ணதேவராயர். சன்பார்த்தை வந்து என்ன எழுதினான்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ ராசோ. அடுத்து வந்து கல்ஹானரின் ராஜதரங்கினி. இதெல்லாமே வந்து சமய சார்பற்ற இலக்கியங்களாக திகழ்கின்றன. வாழ்க்கை வரலாறு மற்றும் சுயசரிதை நூல்களும் இருக்கு. அடிவம்சத்தை சேர்ந்த சுல்தான் ஹுசைன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்ட மின்கஜ் சிராஜ் என்பவர் தபகத் நஸ்ரி என்ற நூலை எழுதினார். இது ரொம்ப முக்கியங்க. மின்கஜ் சிராஜ் எழுது தபகத் இ நஸ்ரி. தபகத் இ நஸ்ரி வந்து என்ற நூலை எழுதியவர் மின்கஜ் சிராஜ். ஹசன் நிஜாமி என்பார் தாஜ் உல்மா நசீர் என்ற நூலை எழுதினார். ஹசன் நிஜாமி என்பார் தாஜ் உல்மா நசீர் என்ற நூலை எழுதினார். குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை இந்நூல் குறிப்பிடுகிறது. இது ரொம்ப முக்கியம். குத்புதீன் ஐபக் பற்றி செய்திகளை வெளியிடும் நூல் எதுன்னு கேட்டோம்னாக்கா தாஜ் உல்மா நசீர். இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹசன் நிஜாமி. இது வந்து என்னன்னா டெல்லி சுல்தான்களோட வரலாற்றை பற்றி கூறிய நூல்னு சொல்லலாம். 16ஆம் நூற்றாண்டில் பாபர் நாமா என்ற நூலை எழுதியவர் பாபர். அபுல் பாசலின் ஐனி அக்பர் என்ற நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா அபுல் பாசல். அப்புறம் அக்பர் நாமா என்ற நூலை எழுதியவர் பாபர் நாமா தெரியும். அக்பர் நாமா யார் எழுதினார் பார்த்தீங்கன்னா அபுல் பாசல். ஓகேங்களா. அபுல் பாசல் வந்து 2 நூறு எழுதியிருப்பார். ஒன்று வந்து அபுல் பாசல், அவரோட பேர்லேயே வர அக்பர் நாமா அப்படி வச்சுக்கலாம். அடுத்து அக்பர் நாமாக்கு அப்புறம் ஐனி அக்பர். ஓகேங்களா. ரெண்டுமே அக்பரை பத்தின நூல் தான். எழுதுனது அபுல் பாசல். ஆனா பாபரை பத்தி நூல் எழுதும்போது பாபரே தான். சரியா. அடுத்து 17ஆம் நூற்றாண்டில் ஜஹாங்கீர் எழுதிய தசுப்-இ-ஜஹாங்கிரி அந்த நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் தான் எழுதியிருப்பார். நிஜாமுதீன் அகமது என்பவரால் தகவத் இ அக்பரி என்னும் நூலும் எழுதப்பட்டது. நிஜாமுதீன் அகமது யார் எழுதப்பட்டது? தபகத் இ அக்பரி என்னும் நூலும் எழுதப்பட்டது. பதானி எழுதிய நூல் வந்து தாரிக் இ பதானி. பதானியின் வரலாறை கூறும் நூல் வந்து தாரிக் இ பதானி. அது வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பதானியை தான் எழுதியிருப்பார். சரிங்களா. ஸோ அப்போ அந்த வரலாற்று நூல்களை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க ஒவ்வொரு நூல்களையும் வந்து சுயசரிதை நூல்கள் எல்லாமே நூலாசிரியர்கள் எழுதி வச்சு படிக்கிறது பெட்டரா இருக்கும். சரிங்களா. பயணிகளும் பயணங்களும் பாருங்க. 13ஆம் நூற்றாண்டில் வெனிஸ் நாட்டு அறிஞர் மார்க்கோ போலோ தமிழகம் வந்தார். மார்க்கோ போலோ வந்து தமிழகம் வராரு. பயணிகளின் இளவரசன் சொல்லுவாங்க. அடுத்து அவர் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயர் என்னும் ஊருக்கு 2 முறை வந்திருக்கார். கஜினி முகமது ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல்வருணி
அல்பர்னி வந்து இந்தியா வந்தார், இது நமக்கு தெரியும் ஏற்கனவே. அரேபியாவில் பிறந்த மொராக்கோ அறிஞர் இபன் பதூதா. இபன் பதூதா ஆக்சுவலி வந்து இபன் பதூதா அப்படின்னு சொல்லணும், இவரை பதமுத அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க, தப்பு இது. இபன் பதூதா. இவருடைய பயணக்கு நூல் வந்து ரிக்லா. ரிக்லா என்ற பயண நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இபன் பதூதா. அவர் எந்த நாட்டு பயணினா மொராக்கோ நாட்டு பயணி. மொராக்கோ நாட்டு பயணி யாருன்னு பார்த்தீங்கன்னா இபன் பதூதா. இபன் பதூதா அப்படின்னு சொல்லி வரணும், சரிங்களா, மாலாம் வராது. இபன் பதூதா வந்து மொராக்கோ நாட்டு பயணி. இவர் எழுதியது தான் வந்து ரிக்லா, சரிங்களா. அவர் போன நாடுகளை பற்றி எழுதியிருப்பார். விஜயநகரத்தை பற்றி அயல்நாட்டு பயணிகள் தங்களுக்கு பயண குறிப்பில் எழுதி வைத்திருப்பார்கள். நிக்கோலோ கேண்டி வந்து இத்தாலி நாட்டு பயணி. பார்த்தீங்களா, இது வந்து நம்ம 10th இது நிறைய இவரை பற்றி டீப்பாக ஒரு படிப்போம். இப்போதைக்கு அவர் வந்து என்ன நூல் எழுதினார்ன்றது மட்டும் பற்றி பார்க்கணும். நிக்காலோ கேண்டியன் இத்தாலி நாட்டு பயணி வந்து 1420 விஜயநகரம் வந்திருக்கிறார். 1443 ஆசியாவின் ஹீரட் நகரிலிருந்து அப்துல் ரசாக் என்பவர் வந்து விஜயநகரத்துக்கு வந்தார். அப்துல் ரசாக் வந்து விஜயநகரத்துக்கு வந்த வருடம் 1943. போர்த்துகீச பயணி டொமிங்கோ பயஸ் 1522 விஜயநகரம் வந்திருக்கிறார். எல்லாமே அதிகபட்சமா விஜயநகரம் வந்திருப்பாங்க. ஸோ டொமிங்கோ பயஸ் வந்து 1522 1443 வந்து அப்துல் ரசாக் வந்து விஜயநகரம் வந்திருக்கிறாங்க. அடுத்து இது ஜியாவுத் பரணி நூல் வந்து தாரிக் ஃபிரோஷி ஆகும். ஜியாவுத் பரணி எழுதிய நூல் வந்து தாரிக் ஃபிரோஷாகி. ஜியாவுத் பரணி இதெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்ல தான் உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஜியாவுத் பரணி எழுதிய நூல் தாரிக் ஃபிரோஷாகி. தகவத் அப்படின்னா என்ன, தபகத்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டு என்று பொருள். தஜிக் பாரசீக சொல். சுயசரிதைன்னு பேர். தஜிக்னா என்னன்னா அது வந்து சுயசரிதைன்னு பேர். தாரிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து வரலாறுன்னு பொருள். இப்போ நம்ம 2வது பாடத்தை பார்க்குறோம். வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூ கிங்டம்லாம் என்னெல்லாம் வந்தது. ராஜபுதனம் என்பது ராஜபுத்திர அரசுகளின் கூட்டமைப்பானது. அதில் மிகவும் புகழ்பெற்றது சித்தூர். பாருங்க, அடுத்து சித்தூரின் ராணா, அதாவது சித்தூரின் அரசர் மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்பா என்னும் வெற்றி தூண் சித்தூர் நிறுவப்பட்டது. ஜெயஸ்தம்பா என்னும் வெற்றி தூண் எதனால் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மாலவத்தை வெற்றி கொண்டதால் நிறுவப்பட்டது, சரிங்களா. ராஜபுத்திரர்களின் தோற்றத்தை பார்க்குறோம். ராஜபுத் என்னும் சொல் வந்து ராஜபுத்திர என்னும் சமஸ்கிருத சொல்லிருந்து தோன்றப்பட்டது தெரியுது. மிக முக்கியமான 3 குலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியவம்சி சூரியகுலம், சந்திரவம்சி சந்திரகுலம், அக்னிகுலம். ஓகேங்களா, 3 தான், ஒன்றும் இல்லை. சூரியகுலம், சந்திரகுலம், அக்னிகுலம், இவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை பெருசா. சூரியவம்சினா சூரியகுலம், சந்திரவம்சினா சந்திரகுலம், அடுத்து கடைசியாக அக்னி வம்சம். ஓகேங்களா, அக்னிகுலம் சொல்லுவாங்க. ஒன்று சூரியகுலம், இன்னொன்று சந்திரகுலம், 3வது அக்னிகுலம். இந்த 3 முக்கிய வம்சங்கள் முக்கியம். சூரியகுல சந்திரகுல வழித்தோன்றல்கள் பந்தல் கேண்டின் சாந்தலர்கள் ஆவார்கள். சூரிய வம்ச சந்திரவம்ச வழித்தோன்றல்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தலர்கள். இவங்க வந்து பந்தல் கேண்டை சார்ந்தவர்கள். ஹரியானா பகுதியில் தோமர்கள் ஆட்சி செய்தார்கள். தோமர்கள் ஹரியானா பகுதியில் ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோமர்கள். ஹரியானா பகுதியில் ஆட்சி செய்தவர்கள் தோமர்கள். பிரதிகாரர்கள் சௌகான்கள் சோழங்கிகள் எனப்படும் சாளுக்கியர்கள் பவாரை சேர்ந்த பாமரர்கள் ஆகியோர் அக்னிகுல தோன்றர்கள் ஆவார்கள். அக்னிகுலத்து தோன்றர்கள் யாரெல்லாம் பாருங்க, பிரதிகாரர்கள் சௌகான்கள் சோழங்கிகள். ஸோ இது முக்கியம் கிடையாதுங்க. அடுத்து பிரதிகாரர்கள் 6ஆம் நூற்றாண்டில் ஹரிச்சந்திரா என்பவர் கூர்ஜ அரச வம்சத்தை அடிக்கல்லி நாட்டினார். பிரதிகார அரசர்கள் 1வது மற்றும் முக்கியமான அரசர் 1ஆம் நாகபட்டர். பிரதிகார அரசர்களில் வந்து 1வது அரசர் யார்? 1ஆம் நாகபட்டர். அவருக்கு பின் வந்து வத்சராஜா, அவர் கண்ணோஜை கைப்பற்ற அவர் விரும்பினார். வத்சராஜாவை தொடர்ந்து நாகபட்டர் ராமபத்ரா ஆகியோர் பொறுப்பேற்றனர். ராமபத்ராவிற்கு பிறகு அவர் மகன் மிகிரிஜோவை அரியணையினார். ஒரு வலிமைமிக்க அரசான இவர் தனது நாட்டில் அமைதியை நிலைநாட்டினார். இதெல்லாம் வந்து சும்மா கதை தாங்க. தர்மபாலர் இவரை பற்றி ரொம்ப முக்கியங்க, நம்ம இதை வந்து படிச்சிருக்கோம் ஏற்கனவே. இவர் தான் வந்து அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருப்பாரு. சரி, பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர். கோபாலருடைய மகன் தான் வந்து தர்மபாலர். கோபாலர் தான் வந்து முதல்ல அந்த பால அரச வம்சத்தை உருவாக்கியிருப்பாரு. அவருக்கு பிறகு வந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலர்னா கோபாலன் வருது இல்லையா. ஸோ அதனால வந்து பாலவம்சம்னு சொல்றோம். ஸோ அவருக்கு பின்னாடி அவருடைய மகன் வந்து தர்மபாலர். இவர் வந்து வட இந்திய அரசியல் வலிமைக்கு சக்தியாக உருவாக்கினார். இவர் வந்து சிறந்த பௌத்த ஆதரவாளராக இருந்தார். இவர்களால் உருவாக்கப்பட்ட விக்ரமசீலா மலையாலயம் பௌத்த கல்விக்கான மிகவும் சிறந்த மையம் ஆயிற்று. தர்மபாலர் தேவபாலர் ஆகியோர் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றுக்கு சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என வரலாற்று அரசர் மஜும்தார் குறிப்பிடுகிறார். யாருடைய ஆட்சி காலத்தை என்ன சொல்றாரு, வரலாற்று சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மபாலர் மற்றும் தேவபாலருடைய ஆட்சி காலங்களை தான். யாரு சொன்னார்னா மஜும்தார், ஆர்சி மஜும்தார். ஆர்சி மஜும்தார் தான் என்ன சொல்றாரு, இவங்க 2 பேரோட காலங்கள் முக்கியமான காலங்கள்னு சொல்றாங்க. தேவபாலருக்கு பின் 5 அரசர்கள் அப்போதைய ஆட்சி செய்தார்கள். 988க்கு பிறகு 1ஆம் மகிபாலர் அரியணையினார். அது தேவையில்லை. மகிபாலர் என்ன பண்ணார், பாலவம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் வலிமைக்க அரசர் ஆவார். பாலவம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் நீ தர்மபாலர்னு போயிட வேண்டாம், மகிபாலர்.
இவர் இரண்டாம் பாலவம்சத்தை தோற்றுவிக்கிறார். ஏற்கனவே முதல் பாலவம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா கோபாலர்னு பார்த்தோம் இல்லைங்களா. கோபாலரோட மகன் தான் தர்மபாலர். தர்மபாலர் தான் வந்து விக்ரமசீலா மடாலயத்தை தோற்றுவித்தார். அதன் பிறகுதான் வந்து மகிபாலர் வரார். இவர் தான் வந்து இரண்டாம் பாலவம்சத்தை தோற்றுவிக்கிறார். தென்னிந்திய அரசர் ராஜேந்திர சோழன் படையெடுப்பால் தனது அதிகாரத்தை வாரணாசிக்கு அப்பால் விரிவுபடுத்த இயலவில்லை. மகிபாலர் இறப்பை தொடர்ந்து பாலவம்சம் வீழ்ச்சியடைந்தது. மிகச்சிறந்த அரசர் மகிபாலர். சவுகான்கள் இந்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். சிம்மராஜ் தான் வந்து சவுகான்கள் அரசை தோற்றுவிக்கிறார். இன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் சாகம்பர் நகரில் தலைவனை நிறுவினார்கள். ஆஜ்மீர் நகரை தோற்றுவித்தவர்களும் கருதப்படுகிறார். சிம்மராஜ் தான் வந்து ஆஜ்மீர் நகரை தோற்றுவித்தார்னு சொல்றாங்க. சரி, ஓகே. குறுநிற மன்னர் சவுகான்களுக்கு கீழே குறுநிறங்களா இருந்திருக்காங்க. கடைசி அரசர் வந்து பிருத்திவிராஜ் சௌஹான். இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய ஒரு பேரை பார்த்தோம். பிருத்திவிராஜ சௌஹான் வந்து சிறந்த அரசரா இருப்பாரு. 1191 நடைபெற்ற தரைன் போரில் முகமது கோரியையே தோற்கடித்தவர். தரையின் போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான். ஓகேங்களா. ஆனா அதுலேயே வந்து அவரை கொண்டு இருப்பாங்க. பிருத்திவிராஜ் சௌஹான் மறைவுக்கு பின்பு சந்த் பார்த்தை வந்து என்னும் கவிஞர் பிருத்திவிராஜ ராசோ என்னும் பேரில் கவிஞர் நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. பிருத்திவிராஜ ராசோ அப்படின்ற நூலை எழுதினோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்த் பார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த சந்த் பார்த்தை தான் இங்க வராது. ராஜபுத்திரர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலை பார்ப்போம். ராஜஸ்தானி பாணியிலான ஓவியங்கள் பிக்கனேர், ஜோத்பூர், மேவா, ஜெய்சால்மர் ஆகிய இடங்களில் பூரி ஆகிய இடங்களில் உள்ள கட்டிடங்கள் கட்டுவதில் ராஜபுத்திரர்கள் சிறந்தவர்கள். ரான்தம்பூர், சிந்தோர்கர், மான்டூ, கும்பல்கர், குவாலியர், சிந்தேரி, அசிர்கர் ஆகிய இடங்களில் இவர்கள் கோட்டைகள் கட்டினார். ஓகே. அடுத்து இவர்கள் குடியிருப்புகள் வந்து கட்டிடக்கலைக்கு ஏற்ப குவாலியரில் உள்ள மான்சிங் அரண்மனை, ஆம்பர் கோட்டை, உதய்பூரில் ஏரி நடுவே அமையம்னு எடுத்துக்காட்டாகும். இதெல்லாம் தேவையில்லைங்க. இங்க பாருங்க, கஜுராஹோ கோவில்கள், கோனார்க்கில் சூரியனார் கோவில், அபுகுன்றின் மீது கட்டப்பட்டுள்ள தில்வாரா கோவில்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ராஜஸ்தான் தில்வாரா கோயில்கள்லாம் மத்திய பிரதேசத்தில் உள்ள காந்தாரியா கோவில் ஆகிய ராஜபுத்திரின் கட்டிடக்கலைக்கு உதாரணமாகும். கஜுராஹோ கோவில்கள், கோனார்க் சூரியனார் கோவில்கள், அபுகுன்றின் கட்டப்பட்ட தில்வாரா கோவில்கள் இது எல்லாமே ராஜபுத்திரர்களின் கட்டிடக்கலை. பந்தல்கண்டில் கஜுராஹோ வளாகம் மொத்தம் 30 கோவில்கள் உள்ளன. இதில் நம்ம கோவில் சமண தீர்த்தங்கர்களும் சிவன் விஷ்ணு ஆகிய இந்து கடவுள்களும் படைக்கப்பட்டது. சமண கோயில்களாக இருந்தாலும் சிவன் விஷ்ணு ஆகிய சிலைகள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஜோத்பூர்லேருந்து 32 மைல் தொலைவில் உள்ள ஓஷானிய நிலத்தில் 16 மற்றும் இந்து மற்றும் சமண கோயில்கள் உள்ளன. அபுகுன்றின் மீது உள்ள சமண கோவில் வெண்மைந்த சபைகளால் கட்டப்பட்ட இடமாகும். பாலர்களின் பண்பாட்டு பண்களை பார்க்கிறோம். பாலர்கள் மகாயான பௌத்தத்தை பின்பற்றினார்கள். ஹீனயானம், மகாயானம்னு சொல்லிட்டு 2 வகையா இருக்கும் இல்லையா. ஒன்று வந்து அதான் பழசு, இது ஒன்று புதுசு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பாலர்கள் வந்து மகாயான பௌத்தத்தை பின்பற்றினார்கள். சமய பரப்பாளர்கள் மூலம் திபெத்தில் பௌத்தம் நிறுவப்பட்டது. பெயரும் புகழும் பெற்ற பௌத்த துறவியும் பௌத்த சீர்திருத்தம் செய்தவருமான அதிசா விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவராக இருந்தார். அதிசா வந்து விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிசா. அடுத்து இஸ்லாமின் தோற்றம். அடுத்து ஒரு சமய நம்பிக்கையாக இஸ்லாம் அரேபியாவில் உள்ள மெக்காவில் தோன்றியது. ஒரு புதுசா வந்து அரேபியாவில் உள்ள மெக்காவில் தான் முதல்ல வந்து இஸ்லாம் தோன்றிய இடம் வந்து அரேபியாவில் உள்ள மெக்கா. இப்போ வந்து ஹஜ் பயணம் போவாங்க பார்த்தீங்களா, இங்கே தான் போவாங்க. ஓகே. ஸோ இதனை தோற்றுவித்தவர் இறை தூதர் முகமது நபிகள் ஆவார். ஒரு இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டது. அவ்வரசு கலிஃபத் எனப்படும். இப்போ கலிஃபத் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, நான் அதை இன்னொரு நாள் சொல்றேன். அடுத்து கலிஃபா என்றால் இறை தூதர், முகமது நபிகளின் பிரதிநிதி என்று பொருள். சரிங்களா. ஸோ இவர் முதலாம் உலக போர், 2ஆம் உலக போர் படிக்கும்போது அந்த துருக்கியின் கலிஃபாவை பற்றி நம்ம படிப்போம். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். கிபி 712ஆம் ஆண்டு உமையத் அரசின் படைத்தளபதியான முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்தார். சிந்துவின் அரசர் தாகிர் முகமது பின் காசிமால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். முகமது பின் வந்து காசிமால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். சிந்துவின் தலைநகர் வந்து அரேருந்து கைப்பற்றப்பட்டது. மேலை நாட்டவர்களும் அரேபியர்களும் சதுரங்க வேட்டை விளையாட்டை இந்தியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதாக நம்பப்படுகிறது. ஓகேங்களா. அரேபியர்கள் 0 முதல் 9 எண்களை இந்தியாவிலேயே கற்றனர். அரேபியர்கள் தான் வந்து 0 முதல் 9 நம்பர்ஸ் வந்து இந்தியாவிலேயே கட்டினார்கள். பூஜ்ஜியத்தின் முக்கியத்துவம் இந்தியாவிலே கற்றுக்கொண்டார்கள். அடுத்து கஜினி மாமூத் இந்தியாவின் மீது அதிக படையெடுப்புகள் நடத்தியவர், திடீர் படையெடுப்புகள் நடத்தியவர், 17 முறை படையெடுப்பு நடத்தியவர், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஷாஹி அரசுக்கு எதிராக மேற்கொள்கிற படையெடுப்பில் அதன் அரசர் ஜெயபாலன் 1001ஆம் ஆண்டு தோல்விப்பட்டார். இத்தோல்வியின் காரணமாக ஜெயபாலன் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டார். அடுத்து 1011 பஞ்சாபில் உள்ள நாகர்கோட், டெல்லி அருகே உள்ள தானேஸ்வர் ஆகிய நகரங்கள் இவரால் சூறையாடப்பட்டது. இந்த கஜினி மாமூத் ஒன்றும் கிடையாது. இந்த படையெடுத்து வந்து எல்லாத்தையும் கொள்ளையெல்லாம் அடிச்சு வருவோம். இந்த அவ்வளோதான். 1018 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வந்துட்டே இருக்கும். 1018ஆம் ஆண்டு மாமூத் புனித நகரமான மதுராவை கொள்ளையடித்தார். கண்ணோஜியும் அவர் தாக்கினார். மாமூத் மிகவும் புகழ்பெற்ற சோமநாதபுரம் கோவிலை கொள்ளையடித்து அங்குள்ள கடவுள் சிலை உடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணியிருப்பான்.
இப்படையெடுப்பே இந்தியாவின் மீதான அவரின் கடைசி படையெடுப்பாகும். 1030 மாமூத் மரணமடைந்தார். மொழிவழியாக செத்திருப்பார். அடுத்து முகமது கோரி. முகமது கோரி கஜினிக்கு கப்பம் கட்டி குறுநில மன்னர். கஜினி முகமதுக்கு கப்பம் கட்டியவர் தான் முகமது கோரி. கஜினியின் மறைவுக்கு பின் சுதந்திரமானவர். சரி, முதலாம் தரையன் போரில் வந்து 1191 முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கு இடையே நடைபெற்றது. இதுல பிருத்திவிராஜ் சவுகான் ஜெயிச்சிருப்பாரு இல்லையா, முகமது கோரியை கொண்டு இருப்பாரு. சரி, 1192 இரண்டாம் தரையன் போரில் பிருத்திவிராஜின் படைகளை முற்றிலுமாக தோற்கடித்து முகமது கோரி அவரை கைது செய்து கொன்றார். பாருங்க, பிருத்திவிராஜின் படைகளை வந்து என்ன பண்றாரு, முகமது கோரி வந்து அவர் வந்து கைது பண்ணி இரண்டாம் தரையன் போரா, நான் எதுவும் தப்பா சொல்றேன். ஓகே, அப்போ பிருத்திவிராஜ் சௌஹான், முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு வந்து முதல் போர் நடைபெற்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா 1191. ஆனா இதுல கோரி வந்து தோத்துருவாரு. ஆனா இரண்டாவது போர் வந்து 1192 நடக்கும், அடுத்த வருஷமே. அது பிருத்திவிராஜன் படைகளை வந்து முகமது கோரி வந்து அவர் என்ன பண்ணி ஜெயிச்சுட்டு இருப்பாரு. ஆனா அது கைது செஞ்சு அவர் வந்து கொண்டிருப்பாரு. இந்தியாவின் முதல் இஸ்லாமிய அரசு அஜ்மீரில் உறுதியாக நிறுவப்பட்டது. முகமது கோரி வந்து 1206 இயற்கை எழுதினார். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து குத்புதீன் ஐபக் வருவாரு. அது குத்பு டெல்லியின் சுல்தானாக அவர் ஒரு தனி அறிமுகம் செய்து கொள்வார். சரி, ரக்ஷாபந்தன் என்னும் பண்பாட்டு மரபானது ராஜபுத்திரர்களுக்குரியது. ரக்ஷாபந்தன் வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள் கிட்ட தான் நமக்கு வந்து அதை வந்து ராஜபுத்திரா அப்படின்னு சொல்லல, அவங்க கிட்ட தான் வந்து கொண்டு வரப்பட்டது. ரக்ஷா என்றால் பாதுகாப்பு, பந்தன் என்றால் கட்டுதல் என்று. 1905 ஆண்டு வங்கப்பரின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் பங்கேற்று ரக்ஷாபந்தன் விழா நடத்தினார். இது தெரியும் உங்களுக்கு, ஏன் நடத்தினாங்க, 10th புக்ல இருக்கும். ஓகேங்களா. அதாவது ரவீந்திரநாத் தாகூர் எதுக்காக நடத்திருப்பாருன்னா 1905ஆம் ஆண்டு வங்கப்பிரிவு நடக்கும். அப்போ வந்து வங்காளதேசம் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் இந்தியாவில் உள்ள கல்கத்தாவில் உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் இடையில வந்து அண்ணன் தங்கை உறவு உருவாகணுன்றதுக்காக ரக்ஷாபந்தனை வந்து அவர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார். பெரிய அளவில் அதை வந்து கொண்டாடி இருப்பார். சரிங்களா. ஸோ அதுக்காக அந்த வங்கப்பிரிவினைக்கு எதிராக வந்து செயல்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து ரக்ஷாபந்தன் விழாவை வந்து ரவீந்திரநாத் தாகூர் நடத்தியிருப்பார். சரிங்களா. ஓகே டீச்சர்ஸ், நம்ம இப்போ 7ஆம் வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 பாடம் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா. அடுத்து இந்த வாரத்தோட இன்னைக்கு வந்து கடைசி லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து நமக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, 100 மார்க்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.